இன்றைக்கு திராவிடம்னா என்னன்னு கேட்கிறார்கள், திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறார்கள். இடம், இவ்விடம், திருவிடம், பூர்வீக குடிமக்களுக்கு பெயர் திராவிடர்கள். இந்த இந்திய ஒன்றியத்தில் வாழ்கின்ற பார்ப்பனர் அல்லாத, ஆரியர் அல்லாத மக்கள் அனைவரும் திராவிடர்கள் என்று வரலாறு சொல்கிறது. இன்றைக்கு இந்த வரலாறு மறைக்கப்படுகிறது, இந்த வரலாறு திரித்து சொல்லப்படுகிறது. ஏன்? வரலாறு தெரிந்தால் வாழ்ந்தது தெரியும், வாழ்ந்தது தெரிந்தால் இருந்தது தெரியும், இருந்தது தெரிந்தால் இழந்தது தெரியும். இழந்தது அது யாரால்? அது பார்ப்பனர்களால், அது ஆரியர்களால் என்கின்ற போதுதான் உங்களுக்கு திராவிடம்னா என்ன என்பதே புரியும். இந்த வரலாறெல்லாம் அண்ணன் விஜய்க்கோ அண்ணன் சீமானுக்கோ தெரியுமா தெரியாதா? அண்ணன் விஜய் அவர் பாஜக நம்மை எதிர்க்கிறது என்று சொன்னால் அவர்கள் நம்மளுடைய எதிர் சித்தாந்தத்தில் உடையவர்கள். ஆனால் இந்த திராவிட இயக்கத்தால் வளர்ந்தவர்கள், இந்த திராவிட இயக்கத்தால் பயனடைந்தவர்கள் அண்ணன் விஜயோ அண்ணன் சீமான் அவர்களோ பேசுவதுதான் எனக்கு உள்ளபடியே வருத்தமாக இருக்கிறது. அண்ணன் விஜய் அவர்களிடத்தில் ஒரே ஒரு கேள்வியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று விரும்புகிறேன். 75வது பல விழா ஆண்டு கொண்டாடுகிற எங்கள் திராவிட மாடல் நாயகர் தளபதியார் அவர்கள் சொல்லுகிறார், 100வது ஆண்டு கொண்டாட்டத்தின் போது நாங்கள் மாநில சுயாட்சியை பெறுவோம், அதற்கான சட்ட போராட்டமும் அதற்கான மக்கள் போராட்டமும் நாம் தொடர இருக்கிறோம் என்று எங்களுக்கான செயல் திட்டத்தை, எங்களுக்கான இலக்கை முன்வைக்கிறார், வகுக்கிறார். ஆனால் முதல் கட்சி மாநாட்டில் 48 நிமிடம் உரையாற்றுகிற அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு இடத்தில் கூட அவர்களுக்கான செயல் திட்டம், அவர்களின் இலக்கு என்பதை ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. இல்லை, ஆர்டிகல் 19 இருப்பதை அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் மருத்துவம், அனைவருக்கும் இலவச மருத்துவம் என்பதை நாங்கள் சொல்லி இருக்கிறோமே, அதுதான் எங்கள் லட்சியம், தான் எங்களுடைய இலக்கு என்று சொன்னால் அவர்களுடைய பாணியிலே நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எஸ், ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எஸ், ஐ எம் ரிப்பீட், ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இந்த திராவிட இயக்கத்தை அழித்து விடலாம், இந்த திராவிட இயக்கத்தை திராவிட மாடலை அகற்றி விடலாம் என்று துடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக கடைசி மனிதனுக்கும் இங்கே சமூக விடுதலை கிடைக்கின்றவரை, ஆக கடைசி மனிதனுக்கும் இங்கே கல்வியும் வேலை வாய்ப்பும் பொது சுகாதாரம் என அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்றவரை இந்த மண்ணில் திராவிட பேரியக்கமும் அது உருவாக்கிய இந்த சமூக நீதியும் இருந்தே தீரும். இந்த கோட்பாட்டு கோட்டையின் ஒரே ஒரு செங்கலை கூட எந்த கொம்பனும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை சொல்லி, எப்படி உதயசூரியன் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து தன் பணியை செய்து கொண்டிருக்கிறதோ அதே போல நாமும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் உதயசூரியனை உதிக்க செய்வோம் என்று உறுதியேற்று இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியின் கருநிறம் கொண்டு பார்க்கடல் விசை கிடப்போன், முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தார் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவி கிடக்கும் இயற்கை அது பரம்பொருள் ஒன்றே. எங்கள் 182 பேர்களையும் கழகத்தின் பேச்சாளர்களாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்ன கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கும், கழகத்தின் இளைஞரணி செயலாளர் அன்பு அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் அத்தனை பேரின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழினத்தின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளே, கூடியிருக்கின்ற மாணவ மாணவிகள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவுநாயகமாக வீற்றிருக்கின்ற எப்பொழுதும் என் சிந்தனையில் ஒலித்து கொண்டிருக்கின்ற அந்த குரல், திருச்சியில் உதயமான அந்த குரல், இன்றைக்கு ஐநா மன்றத்தில் ஒலித்திருக்கின்ற அந்த குரல், நாணயத்துடன் பேசக்கூடிய பேச்சாளர், அவர் பேசுகின்ற அந்த பொருள் ஆதாரத்துடன் பேசக்கூடிய பேச்சாளர், என் உள்ளம் கவர்ந்த பேச்சாளர், கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளரும் நாடாளுமன்ற மாநிலங்களவையின் உறுப்பினருமான திராவிட தென்றல் அன்பு ஐயா திரு திருச்சி சிவா ஐயா அவர்களே, நல்லதை மட்டுமே செய்வோம் என்ற தலைப்பில் என்னை பேச பணித்திருக்கிறார்கள். நல்லதை மட்டும் என்று சொன்னால் அப்ப எது கெட்டது என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆயிரம் ஆண்டுகளாய் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் ஒட்டுமொத்த பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை அடிமைப்படுத்தினீர்களே, அது கெட்டது. அப்ப எது நல்லது? கண்ணில் பட்டால் திட்டு, தொட்டால் திட்டு, படிக்காதே, எழுதாதே, பொதுத்தளத்தில் நடக்காதே என இரத்த ஆறு ஓடியும் கிடைக்காத உரிமை ஒரே ஒரு துளி மையினால் கிடைத்தது என்று சொன்னால் அதுதான் நல்லது. அந்த நல்லதைத்தான் நான் இங்கே பேச விழைகிறேன் தோழர்களே. ரஷ்யாவில் ஜோசப் ஸ்டாலின் எப்படி மன்னராட்சியில் இருந்து அந்த மக்களை மீட்டாரோ, சீனாவில் மாவோ எப்படி மன்னராட்சியில் இருந்து அந்த மக்களை மீட்டாரோ,
கியூபாவில் பிடல் கேஸ்ட்ரோ எப்படி அமெரிக்க ஏகாதிபத்திலிருந்து அந்த மக்களை மீட்டாரோ, அதே போல தமிழ்நாட்டில் பார்ப்பனியத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து தமிழ் சமுதாயத்தை மீட்ட தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், நாம் வாழ்கின்ற இந்த நாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் திமுக மற்றும் தோன்றாமல் இருந்திருந்தால் நாம் என்னவாக இருந்திருப்போம்? தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கும்? என் பெயருக்கு பின்னால் BE MA என்கின்ற இந்த பட்டம் இருந்திருக்காது. என்னுடைய சாதியின் பெயர் தான் இருந்திருக்கும். சக மனிதனை இழிவாக கருதுகிற அந்த சாதியின் பெயரை அகற்றி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பட்டதாரியின் பெயருக்கு பின்னால் பட்டத்தை சூட்டியது இந்த திமுக. எப்படின்னு தெரியுங்களா? இதே சென்னை ராஜதானியில் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நீதி கட்சி அரசால் 1921 நீதி கட்சி அரசால் கொண்டு வரப்பட்ட நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பார்ப்பனர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு என்கின்ற அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவ சட்டம் தான் இன்றைக்கு நாம் அரசியலிலும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அமர்ந்திருப்பதற்கான காரணம். தோழர்களே, எந்த சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் நமக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் மறுக்கப்பட்டதோ, அதே சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் நமக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் கொடுத்து பொருளாதாரத்தில் நம்மை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ வைப்பதுதான் இடஒதுக்கீடு என்கின்ற அந்த சமூக நீதி கொள்கை. இந்தியாவில் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது என்று சொன்னால் நீதி கட்சி அன்றைக்கு போட்ட விதைதான் தோழர்களே. இப்படி 100 ஆண்டு காலமாக நீதி கட்சி ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதி மக்களுக்கும் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் நீதி கட்சியின் தொடர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதே 100 ஆண்டுகளுக்கு முன்பால் 1921 தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தோழர்களே, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே முதலாக பெண்களும் வாக்களிக்கலாம் என்று பெண்களுக்கு வாக்களிக்கின்ற அந்த உரிமையை வழங்கியது திமுகவின் முன்னோடி நீதி கட்சி ஆட்சி. அதன் தொடர்ச்சியாகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் 1989 பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை வழங்குகிறார். கல்வி வேலைவாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு வழங்குகிறார். உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீடு வழங்குகிறார். இன்றைக்கு திராவிட மாடல் நாயகர் தலைவர் தளபதி அவர்கள் 50% உள்ளாட்சி அமைப்புகள் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சி அரசால் கொண்டு வர நீதி கட்சி அரசில் இருந்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் நீதி கட்சியின் தொடர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். எந்த அரசியல் இயக்கமாக இருந்தாலும் சரி, அது தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகத்திலும் சரி, வாக்கு வங்கியை மையமாக வைத்துதான் அதனுடைய செயல் திட்டங்கள் இருக்கும். ஆனால் திமுக அப்படி அல்ல. அதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இங்கே நடுநாயகமாக வீட்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திருச்சி சிவா அவர்கள் திருநங்கைகளுக்கான தனிநபர் மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றினாரே. தமிழ்நாட்டில் திருநங்கைகளுக்கான வாக்கு சதவீதம் எவ்வளவு? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு அரசியல் இயக்கம் என்பதை தாண்டி அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம், அது ஒரு அறிவு இயக்கம். எப்படி சொல்கிறோம் தெரியுங்களா? 5ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் கல்வி என்று சொன்னார் காமராஜர். ஆனால் 12ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் கல்வி, அது அடிப்படை கல்வி, அது அனைவருக்கும் இலவசம் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இதோ உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிற தமிழ்வாணனாகிய நான் திமுக அரசால் தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இலவச பஸ் பாஸ் திட்டத்தால் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வந்து என்னுடைய அடிப்படை கல்வியை முடித்தேன். அதே திமுக அரசால் தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட முதல் தலைமுறை பட்டதாரி என்கின்ற சலுகையினால் என் பரம்பரையில் யாரும் பெறாத பட்டத்தினை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த மண்ணில் திராவிட பேர் இயக்கம் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஐநா மன்றம் சொன்ன அந்த அறிவிப்பை 3 கிலோமீட்டருக்கு தொடக்கப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு உயர்நிலைப்பள்ளி, 7 கிலோமீட்டருக்கு மேல்நிலைப்பள்ளி என்கின்ற அந்த கட்டமைப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்தியவர் கலைஞர் அவர்கள் தான். அதை உயர்கல்விக்கும் விரிவுபடுத்துகிறார்.
ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அரசு கலை கல்லூரி, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அரசு பொறியியல் கல்லூரி, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி என்று அதை விரிவுபடுத்தியதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடம் தொடர்கிறது. இன்றைக்கு திராவிடம்னா என்னன்னு கேட்கிறார்கள், திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறார்கள். இடம், இவ்விடம், திருவிடம், பூர்வீக குடிமக்களுக்கு பெயர் திராவிடர்கள். இந்த இந்திய ஒன்றியத்தில் வாழ்கின்ற பார்ப்பனர் அல்லாத, ஆரியர் அல்லாத மக்கள் அனைவரும் திராவிடர்கள் என்று வரலாறு சொல்கிறது. இன்றைக்கு இந்த வரலாறு மறைக்கப்படுகிறது, இந்த வரலாறு திரித்து சொல்லப்படுகிறது. ஏன்? வரலாறு தெரிந்தால் வாழ்ந்தது தெரியும், வாழ்ந்தது தெரிந்தால் இருந்தது தெரியும், இருந்தது தெரிந்தால் இழந்தது தெரியும். இழந்தது அது யாரால்? அது பார்ப்பனர்களால், அது ஆரியர்களால் என்கின்ற போதுதான் உங்களுக்கு திராவிடம்னா என்ன என்பதே புரியும். இந்த புள்ளியில் இந்த நாம் திராவிட இயக்கத்தின் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. இந்த புள்ளியில் இந்த நாம் திராவிட இயக்கத்தின் வரலாற்றை படிக்க வேண்டும் தோழர்களே. இன்றைக்கு திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் வேண்டும், சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, பெண்ணுரிமை, மொழிப்பற்று, இன உணர்வு, மாநில சுயாட்சி ஆகிய தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிற ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த வரலாறெல்லாம் அண்ணன் விஜய்க்கோ அண்ணன் சீமானுக்கோ தெரியுமா தெரியாதா? அண்ணன் விஜய் அவர் பாஜக நம்மை எதிர்க்கிறது என்று சொன்னால் அவர்கள் நம்மளுடைய எதிர் சித்தாந்தத்தில் உடையவர்கள். ஆனால் இந்த திராவிட இயக்கத்தால் வளர்ந்தவர்கள், இந்த திராவிட இயக்கத்தால் பயனடைந்தவர்கள் அண்ணன் விஜயோ அண்ணன் சீமான் அவர்களோ பேசுவதுதான் எனக்கு உள்ளபடியே வருத்தமாக இருக்கிறது. அண்ணன் விஜய் அவர்களிடத்தில் ஒரே ஒரு கேள்வியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று விரும்புகிறேன். 75வது பல விழா ஆண்டு கொண்டாடுகிற எங்கள் திராவிட மாடல் நாயகர் தளபதியார் அவர்கள் சொல்லுகிறார், 100வது ஆண்டு கொண்டாட்டத்தின் போது நாங்கள் மாநில சுயாட்சியை பெறுவோம், அதற்கான சட்ட போராட்டமும் அதற்கான மக்கள் போராட்டமும் நாம் தொடர இருக்கிறோம் என்று எங்களுக்கான செயல் திட்டத்தை, எங்களுக்கான இலக்கை முன்வைக்கிறார், வகுக்கிறார். ஆனால் முதல் கட்சி மாநாட்டில் 48 நிமிடம் உரையாற்றுகிற அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு இடத்தில் கூட அவர்களுக்கான செயல் திட்டம், அவர்களின் இலக்கு என்பதை ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. இல்லை, ஆர்டிக்கல் 19 இருப்பதை அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் மருத்துவம், அனைவருக்கும் இலவச மருத்துவம் என்பதை நாங்கள் சொல்லி இருக்கிறோமே, அதுதான் எங்கள் லட்சியம், தான் எங்களுடைய இலக்கு என்று சொன்னால் அவர்களுடைய பாணியிலே நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எஸ், ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எஸ், ஐ எம் ரிப்பீட், ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இந்த திராவிட இயக்கத்தை அழித்து விடலாம், இந்த திராவிட இயக்கத்தை திராவிட மாடலை அகற்றி விடலாம் என்று துடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக கடைசி மனிதனுக்கும் இங்கே சமூக விடுதலை கிடைக்கின்ற வரை, ஆக கடைசி மனிதனுக்கும் இங்கே கல்வியும் வேலை வாய்ப்பும் பொது சுகாதாரம் என அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற வரை இந்த மண்ணில் திராவிட பேரியக்கமும் அது உருவாக்கிய இந்த சமூக நீதியும் இருந்தே தீரும். இந்த கோட்பாட்டு கோட்டையின் ஒரே ஒரு செங்கலை கூட எந்த கொம்பனும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை சொல்லி, எப்படி உதயசூரியன் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து தன் பணியை செய்து கொண்டிருக்கிறதோ அதே போல நாமும் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் உதயசூரியனை உதிக்க செய்வோம் என்று உறுதியேற்று அநீதிகளை உரமாக்கி, ஆயுதங்களை பழுதாக்கி, உரிமைக்காக போராடி, உடைமைகளை பொதுவாக்கி புதியதோர் ஒரு உலகை செய்வோம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பு தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது உளமாற நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.